வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலிகை மருத்துவம். மூலிகை மருத்துவத்தில் மூச்சு திணறல் வந்துருச்சுனாலே உயிருக்கு அபாயமான கட்டத்தில் இருக்கும்னு அர்த்தம். யார் யாருக்கு மூச்சு திணறல் வருது? அதிகமாக குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கு முடியாமையால் மூச்சு திணறல் வரும். அதே மாதிரி டீ குடித்து சாப்பாடே சாப்பிடாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு சத்து பற்றாக்குறையால் மூச்சு திணறல் வரும். அதிகமாக புகை பிடிக்கிறவங்க, சிகரெட்டு பிடிக்கிறவங்களுக்கு உள்ள அந்த நுரையீரல் முழுவதும் கெட்டு போய் மூச்சு திணறல் வரும். சிறுநீரகம் பாதித்தவங்களுக்கு அதிகமாக மூச்சுடவே முடியாது, அப்போ அவங்களுக்கும் மூச்சு திணறல் வரும். அளவுக்கு அதிகமாக சில உணவுகள், பிரியாணியெல்லாம் சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு 4 பிளேட்டு 5 பிளேட்டு சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ சாப்பிடும்போது மூக்கு முட்டை சாப்பிடும்போது மூச்சு விட முடியாது. மூச்சு விட முடியாமல் இருக்கும்போது மூச்சு திணறல் ஏற்படும். அந்த மாதிரி ஒன்றொன்னா சொல்லிட்டு போகிறோம். சிலர் அதிக தூரம் ஓடுவாங்க. அன்றைக்கெல்லாம் பார்க்குறோம், ஒரு மைதானத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயர், பழைய ஆள், அவர் ஓடும்போது பாதியிலே செத்துட்டார். அப்படியே காட்டுறாங்க நியூஸில். அப்போது எந்த அளவுக்கு அந்த அடைப்பு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. நம்ம பழைய நினைப்பிலே இருக்கக்கூடாது. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். அதனால் நம்ம உடலுக்கு தகுந்த வேலைகளை மட்டும்தான் செய்யணும். நம்ம அன்னைக்கு செஞ்சோம்ல அப்படின்னா இன்றைக்கி அதெல்லாம் செய்யக்கூடாது. சில இதை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கணும். நம்ம அதே மாதிரி அன்றைக்கி நான் குடித்தேன், 17 வயசுலேருந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு இங்கே ஒரு ஆள் வந்தவன் சொல்கிறான். வைத்தியத்துக்கு வந்தவன் 17 வயசில் குடிச்சையா, அன்றைக்கி ரத்தம் வேறு, இன்றைக்கி 60 வயசு ஆகுத அப்படின்னா இடைவெளியிலேயே அந்த மூச்சு பிடிச்சிருது, மூச்சு விட முடியல. அதனால் சிலதை நம்ம தான் தவிர்க்கணும். வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு போடுறவங்க கொஞ்சம் பாக்கு கூட்டி போட்டாங்கனால அப்படியே அடைச்சிரும், நெஞ்சு அடைச்சிரும், மூச்சு திணறல் வரும். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் எண்ணெய் பலகாரம் அதை நிறைய சாப்பிட்டாங்கனால மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிடும். உருளைக்கிழங்கு நல்லா மசால் போட்டு நல்லா ருசியாக வச்சாங்கன்னா நிறையா சாப்பிட்டு அது கேஸுன்னு அடைச்சி பேச்சு மூச்சு இல்லாமல் ராத்திரிலலாம் எங்கள் ஊரில் அவதிப்பட்டிருக்காங்க. உளுந்த வடை சாப்பிட்டவங்க, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 வடை கொடுத்தோம் பக்கத்து வீட்டுக்கு. அந்த ஆள் கல் தூக்குறவன், நல்ல வெயிட் தூக்குறவன், அவன் இந்த வடை பத்தாது, அவன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வடையை போடுமான்ட்டு ஒரு பிடி மாவுக்கு உளுந்து ஆட்டி வடையை போட்டு உட்காந்து அவனை தின்ட்டு 3 நாள் அவன் நெஞ்சை பிடிச்சிட்டு கிடந்தான். ஏன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலே நம்மளுடைய இது தாங்காது. உள் உறுப்புகள் செமிக்கணும். அப்போ மூச்சு குழாயில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா மூச்சு திணறல் ஏற்படும். அந்த மூச்சு திணறலை ரொம்ப முடியாத நேரத்தில் கட்டுப்படுத்துறதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். வெத்தலை, சித்தரத்தை, ஜாதிக்காய், தேன், மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற மருத்துவத்தில் மூச்சு திணறல் அதற்கான மருத்துவ செய்முறை பார்க்க போகிறோம். அப்பா சொன்ன மாதிரி பலருக்கும் மூச்சு திணறல் வரும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா குறைந்த இரத்த அழுத்தம் உடையவர்களுக்கும் உயர் இரத்த அழுத்தம் உடையவர்களுக்கும் பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் அதிகமாக வரும். இது இல்லாமல் அதிகமாக யார் கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு மூச்சு திணறல் வரும். குடலில் யாருக்கு அதிகப்படியான புண்கள் இருக்கோ அவங்களுக்கும் மூச்சு திணறல் வரும். இது தவிர உடல் பருமன் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்களுக்கும் மூச்சு திணறல் வரும். அதிக அளவில் அசைவ உணவு பிரியர்களுக்கும் மூச்சு திணறல் வரும். இதில் குளிர்ச்சியான உணவுகளை விரும்பி உண்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிக மிக அதிக மூச்சு திணறல் வரும். இப்போ அவங்க எல்லாருக்குமான சரி செய்யக்கூடிய மருத்துவ முறையை நம்ம பார்க்க போகிறோம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இது ஒரு கைப்பிடி அளவு தான் எடுக்கணும். வெற்றிலை 2 வெத்தலை மட்டும் எடுத்தால் போதும். இது ரெண்டத்தையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது கூட ஜாதிக்காய் ஒரு அளவு மட்டும் எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது தொடர்ந்து சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் சொல்லக்கூடிய அளவுகள் மட்டும் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு பார்த்துக்கோங்க. சித்தரத்தை, ஜாதிக்காயும் சித்தரத்தையும் சேர்ந்து பொடியாக பண்ணி வச்சுருக்கோம். ஜாதிக்காயும் சித்தரத்தையும் சம அளவு எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெற்றிலை, இது 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேன் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு,
இவைகளை வந்து நல்லா வந்து கலந்துக்கணும். மூச்சுத்திணறல் இருக்கிறவங்க இதை வந்து அப்படியே வந்துட்டு சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிடணும். அதாவது வந்து இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக அப்படி எடுத்து சாப்பிடுங்க. மூச்சுத்திணறல் வந்துருச்சுனாலே மரண பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த சில இறந்தவங்க வீட்டுக்கு போயிருந்து அங்கே இருக்கிற அந்த வாசம், அங்கே அடிக்கிற அந்த பன்னீர் பூவினுடைய வாசத்தில் சில பேருக்கு மூச்சுத்திணறல் வந்துடும். கூட்ட நெரிசல், கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் நிறைய பேர் வந்து மூச்சுத்திணறல் வந்திருக்கு. இந்தமாரி திருவிழாக்களில் போகிறாங்க, திருவிழாக்களில் போகும்போது மூச்சுத்திணறல் வருது. நீ கூட்டம், கட்சி கூட்டம், அது இதுன்னு போய் கூட்ட நெரிசலில் நிறைய பேர் மூச்சுத்திணறலாகி ரொம்ப அவதிக்குள்ளாயிருக்காங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ஜாகிரதையாக இருக்கணும். நமக்கு சேரலை அப்படின்னா போகக்கூடாது. சிலருக்கு வந்து மலைக்குள்ளே போனாலே மூச்சுத்திணறல் வந்துடும். ஏன்னா அங்கே வந்து காற்று பற்றாக்குறை இருக்கிறதால மூச்சுத்திணறல் வரும். குகைக்குள்ளே போனால் மூச்சுத்திணறல் வரும். நாங்கள் வந்து இந்த பிரமிடு போயிருந்தோம். பிரமிடுக்குள்ளே வந்து ஒரு 3/4 கிலோமீட்ரு குனிஞ்சிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லவும் என் கூட வந்த என்னுடைய நண்பர் வந்து டாக்டர் உள்ளே வர முடியாதுன்ட்டார். ஏன்னா எனக்கு ஹார்ட்டில் ஆஞ்சியோ பண்ணியிருக்கு, அதனால் உள்ளே வர முடியாது, ஏதாவது ஒன்றுன்னா எனக்கு மூச்சு அடைச்சிருன்ட்டார். அப்போ ஏன்னா அங்கே வந்து காற்று பத்தாமல் இருக்குன்ற ஒரு மரண பயம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி தனி அறையில் ஜன்னல் எல்லாம் இல்லாமல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி இருக்கிற வீடெல்லாம் எல்லார் வீட்டுக்கும் ஜன்னலே இருக்காது. ஏன்னா செவரை வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 200 அடி தூரம் இருக்கும் ஒரு வீடு, ஆனால் எங்கேயுமே ஒரு ஜன்னல் இருக்காது. இந்த கடைசியில் போனால் அந்த கடைசி போகலாம், ஆனால் உள்ளே இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த நுரையீரல் பாதிப்பு இருக்கும், இதயத்தில் பாதிப்பு இருக்கும். ஏன்னா காற்றே இல்லையே, வெளிக்காற்று உள்ளேயே வரல, அதனால் அவங்களுக்கு அந்த பாதிப்பெல்லாம் வருது. கோயில் இடங்களில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க வெளியில் போய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம இடம் விட முடியாதுன்னும் போது நம்மளை விடாது, அந்த மூச்சுத்திணறல் இருக்கும். மூச்சுத்திணறல் இருந்தாலே அவங்களுக்கு வந்து சித்திரத்தை, ஜாதிக்காய், மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெத்தலை இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து தேனில் கலந்துருக்கும். அதை மெதுவாக தொட்டு அப்படியே நக்கும்போதே உள்ள அந்த அடைப்பு விடும். அதிக நேரம் இல்லை, அது எடுத்து நாக்கில் வச்சு சுவைக்கும் போதே அந்த அடைப்பு வந்து குறையும். அதுதான் மருத்துவம். 3 நாளைக்கு அப்புறம் வேலை செய்கிறது கிடையாது. அந்த மூச்சுத்திணறல் வந்துச்சுனாலே பயம் வந்துடும். அந்த பயத்திலேருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பாக இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.